ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீல்ஸ் அண்ட் மேக்ஓவர். இன்னைக்கு நாம ஹெல்த்தியா குவிக் அண்ட் ஈஸியா செய்யக்கூடிய ப்ராக்கலி ஸ்டிர் ஃப்ரை தான் பார்க்க போறோம். ப்ராக்கலி சாப்பிட்றதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸை இந்த வீடியோவோட லாஸ்ட்ல அட்டாச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. ப்ராக்கலி ஸ்டிர் ஃப்ரை செய்யறதுக்கு இங்க நான் ஒரு 3/4 கிலோ ப்ராக்கலி 3 வாட்டி வாஷ் பண்ணி நல்லா சின்ன சின்ன ஃபிளாரட்ஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஆலிவ் ஆயில் இல்லைன்னா எனி குக்கிங் ஆயில், பெப்பர் பவுடர், சால்ட், கார்லிக் பவுடர், ஆனியன் பவுடர். கார்லிக் பவுடரும் ஆனியன் பவுடரும் இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷான கார்லிக் அண்ட் ஆனியன் யூஸ் பண்ணிக்கலாம். வடச்சட்டியில 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சிருக்கிற ப்ராக்கலியை இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலக்கி விட்டுறலாம். எல்லா ப்ராக்கலிலையும் ஆயில் லைட்டா படுற மாதிரி கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க ப்ராக்கலி எவ்வளோ சூப்பர் கிரீன் கலரா மாறிடுச்சு. இன்னொரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட கார்லிக் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆனியன் பவுடர் ஆட் பண்றேன். இந்த ஸ்டேஜ்ல அடுப்பை சிம்ல வச்சுட்டு திரும்ப நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு இதை ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணலாம். இப்போ பெப்பர் பவுடர் காரத்துக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் இங்க 1 ஸ்பூன் கிட்ட போடுறேன். உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. திரும்ப நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுக்கலாம். ப்ராக்கலி 1க்கு 2 வெந்தா போதும். அப்பதான் சாப்பிடறதுக்கு நறுக்குன்னு நல்லா இருக்கும். அவ்வளவுதான், ப்ராக்கலி ஸ்டிர் ஃப்ரை ரெடி. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.